ஒரு நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மாலத்தீவில் பிரதமர் மோடிக்கு எவ்வாறு வரவேற்பு அளிக்கப்பட்டது? அங்கு என்னென்ன அரசு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்? அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு தலைநகர் மாலவி சென்றடைந்திருக்கிறார். விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சுவே பிரதமர் மோடியை நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். அந்நாட்டு அதிபர் மட்டுமின்றி மாலத்தீவினுடைய வெளியுறவு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர் மற்றும் உள்நாட்டு அமைச்சர் உள்ளிட்ட பலரும் பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் நேரில் சென்று வரவேற்று அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையும் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்ற அந்த அடிப்படையில் மாலத்தீவுக்கு என்று இந்தியா எப்போதுமே அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. ஆனால் மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு பொறுப்பேற்ற பிறகு இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையிலான உறவில் சிறு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முகமது மொய்சு நேரடியாக வெளிப்படையாக சீனாவுடைய ஆதரவாளராக அறியப்படுகின்றார். அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் கூட பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு லட்சத்தீவு சென்று போட்டோஷூட் நடத்தியதை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து மாலத்தீவு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் கணிசமாக பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த நாட்டினுடைய சுற்றுலா வருமானம் கணிசமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடி அங்கு மாலத்தீவு சென்றிருப்பது இரு நாடுகள் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மோடி அந்த நாட்டினுடைய 60வது ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார். இது தவிர இரு நாடுகளிடையே டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ஏற்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையிலும் பிரதமர் மோடி அங்கு கலந்து கொள்ள இருக்கிறார். எப்படியாக இருப்பினும் இந்த பிரதமருடைய மாலத்தீவு வருகை என்பது இரு நாடுகளிடையே இருக்கக்கூடிய விரிசலை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.